லக்னத்து கொடுப்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தினுடைய கொடுப்பனை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம். பேசுனது நிறைய கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை உருவாக்குச்சு. இருந்தாலும் உண்மையை நம்ம வந்து பேசிதான் ஆகணும். மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே தன் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தை அனுபவிக்கும் கொடுப்பனை கிடையாது. அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது. சொத்து இன்னொருத்தர் பேர்ல இருக்கிற வரைக்கும் அவங்களால அனுபவிக்க முடியும். அவங்க சம்பாதிச்ச சொத்தே அவங்க பேர்ல இருக்கும் பொழுது அவங்களால அனுபவிக்க முடியாது. நிறைய மகர லக்னத்தை சேர்ந்த ஜாதகர்கள் இப்போ எங்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் ஆகட்டும், அது ஜென்ஸ் லேடிஸ் பாரபட்சம் இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நிலம் வாங்கியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டி குடி போகிற அந்த டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இடமாற்றமோ பணி மாற்றமோ இல்லை தொழில் மாற்றமோ வந்துடும். அந்த வீட்டுக்குள்ளே அவங்களால குடி போக முடியாது. குடி போக வேண்டிய வீட்டை வாடகைக்கு விட்டு இவங்க இன்னொரு வீட்டில் போய் வாடகைக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இத்தனைக்கும் பேங்க்ல வந்து 20-25 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துக்கு இஎம்ஐ எடுத்து கட்டியிருப்பாங்க. அப்போ குடி போகாத வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை நிறைய மகர லக்னத்தை சேர்ந்த அன்பர்கள் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இப்ப இதுக்கு என்ன ரொம்ப சிம்பிளான பரிகாரம்னா, சொத்து அப்படின்னு ஒண்ணு வாங்குற மாதிரி இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அது இவங்க பேர்ல இருக்கக்கூடாது. அப்படி இவங்க பேர்ல தான் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு, சரி இவங்க கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, இவங்களுக்கு குடும்பம் கிடையாது, இப்போதைக்கு பேச்சுலரா இருக்காரு, இவர் பேர்ல தான் இவர் சொத்து வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இவர் இருக்கிறாரு அப்படின்னா, வாங்கக்கூடிய சொத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டினா ஒரு டேமேஜ்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க இல்லையா. ரொம்ப காலமா வந்து அப்படியே பில்டிங் இடிஞ்சு அதை அப்படியே விட்டுருப்பாங்க, விற்காம இருக்கும். இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்திருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் இமேஜ் கொண்ட ப்ராப்பர்ட்டி, சென்டிமெண்ட்னால விற்காம விட்டுருக்க ப்ராப்பர்ட்டி, ரொம்ப டேமேஜாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி செகண்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது அது இவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். அந்த சொத்து வந்து இவங்களுக்கு நிலைக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடம் வாங்க போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு வண்டி வாங்க போகிறாங்க, வண்டி கூட விட்டுருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி இவங்க பேரில் நிலைக்கணும் அப்படின்னா அது இவங்க பேரில் இருக்கக்கூடாது. இவங்க பேர்ல இருந்துச்சுன்னா அது ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு நோய் பிரச்சனையோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிலேயே ஏதாச்சும் ஒரு சட்ட சிக்கலையோ ஏற்படுத்திடும். ஒன்று ஃபேக் டாக்குமெண்ட்ல ஏமாந்து போகக்கூடிய சிச்சுவேஷன், இல்லைன்னா இப்போ அந்த போரூரில் பில்டிங் இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அந்த மாதிரி கட்டாத வீட்டுக்கு வந்து இல்லாத ஒரு வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளேயும் சிக்கலுக்குள்ளேயும் உங்க மாட்டிக்க வேண்டிய நிலை வந்து ஏற்படும். ஸோ மகர லக்ன அன்பர்கள் ஜாதகர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதுனா ப்ராப்பர்ட்டி விஷயத்துல ரொம்ப அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகர்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ வாங்குறது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேர்ல வாங்கிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கணும்னா தாய் தந்தையர் பேர்ல வாங்கலாம், இல்லை மனைவி பேர்ல வாங்கலாம், இல்லை பசங்க பேர்ல வாங்கிக்கலாம், இல்லை தம்பி தங்கச்சிங்க பேர்ல கூட வாங்கலாம். சரி, தம்பி தங்கச்சிங்க பேர்ல வாங்குறது வந்து அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலா இல்லைன்னா மனைவி பேர்ல வாங்கிக்கலாம், தன்னுடைய பெற்ற குழந்தைகள் பேர்ல. ஏன்னா எப்படி இவங்களுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அப்போ தன் பேர்ல வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.